ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக பூர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த பூர நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசி தான். பூர நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசி தான், வேற ராசிகள் வராது. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது இந்த ஆடி மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆடி பூரம் என்று சொல்லுவார்கள். இந்த மகா நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மாசி மாசத்துல மாசி மகாமகன் சொல்லுவாங்க. மாசி மகாமகன்ட்டு அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகா குளத்தில் எல்லாரும் போய் அந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற சுவாமி அங்கே தீர்த்தவாரி விடுவார். அந்த நேரத்தில் நம்மெல்லாம் குளித்தோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு வருஷத்துக்கு செய்த பாபங்கள்லாம் போயிடும். அந்த மகாமகத்தில் குளித்தா அவ்வளோ புண்ணியம். அது மாசி மாதத்தில் வரக்கூடிய, மாசி மாதம் பௌர்ணமி திதி மகா நட்சத்திரத்தில் வரக்கூடியது. இது பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் ஆடி பூரம் என்று சொல்வார்கள். இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது அம்பாளுக்குரிய நட்சத்திரம் தான். பூர நட்சத்திரமும் அம்பாளுக்குரிய நட்சத்திரம் தான். இந்த பூர நட்சத்திரத்தில் அதை போன்று இந்த பரிகாரங்கள்லாம் செய்வதற்கு உகந்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரமும். ஆயில்யம், பூரம் இதெல்லாம் பரிகாரத்துக்கு உகந்த நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டைக்கு அருகாமையில் திருவரங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியை வணங்குவது நல்லது. ஸ்ரீ ஹரி அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய, ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஹரிஹரேஸ்வரர் அப்படின்னாக்க இதுல எல்லாமே அடக்கமாயிடுது. ஹரி அப்படின்னாக்க மகாவிஷ்ணு, ஹரேஸ்வரர் அப்படின்னாக்க சிவபெருமான். இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல எல்லாமே சேரும். மகாலட்சுமி, விஷ்ணு, சிவன், இது எல்லாமே இதுல சேரக்கூடிய சுவாமி இது. இந்த சுவாமியை வணங்கினோம் அப்படின்னாக்க மும்மூர்த்தியும் வணங்கக்கூடிய பலனானது நமக்கு கிடைக்கின்றன. இந்த சுவாமியை வணங்கினால் மும்மூர்த்தியும் வணங்கக்கூடிய பலன் கிடைக்கின்றது. அதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சிருஷ்டி அப்படின்னா படைத்தல் அப்படின்னு அர்த்தம், ஸ்திதி அப்படின்னா காத்தல் அப்படின்னு அர்த்தம், சம்ஹாரம் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு இன்னும் ஒரு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் காடை எப்படி வணங்குறோம், அதாவது இறைவனை நம்ம என்ன சொல்லி வணங்குறோம் அப்படின்னாக்க கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்குறோம். இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறைவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, காட் அப்படின்னு தான் வணங்குறாங்க. ஒரே வேர்டு தான் அவங்க. இப்போ நம்ம இறைவன் அப்படிங்கிறத பல கோணங்களில் நம்ம வச்சு வணங்குறோம். அதாவது விநாயகர், முருகப்பெருமான், ஐயப்பன் அப்படின்னு, சிவபெருமான், பெருமாள் அப்படின்ட்டு நம்ம பல கோணங்களில் பார்த்து நம்ம வணங்குறோம். ஆனால் வெளிநாட்டுக்காரங்க ஒரே வேர்டு தான் காட் அப்படிங்கிறத மட்டும்தான் வணங்குறாங்க. இந்த காட் அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி வணங்குறாங்க பாருங்க. அது அந்த காட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரன்ட்டு, இந்த மூணு தான் அர்த்தம் அதுக்கு. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தான் காட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜி அப்படின்னாக்க என்ன அப்படின்னா ஜெனரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஜினாக்க ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் அப்படின்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னா கரண்டை உற்பத்தி பண்ணக்கூடியது. ஜெனரேட்டர் என்ன பண்ணுறதுன்னா கரண்டை உற்பத்தி பண்ணி தருது. அது மாதிரி அந்த ஜிங்கிறது தான் பிரம்மா. இப்போ இந்த பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா மக்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல தான் பிரம்மா இருக்கார். அதுதான் அதுக்காக தான் அவருக்கு ஜிக்கு தான் சிருஷ்டி அப்படிங்கிறத வச்சிருக்கா. பிரம்மாவுக்கு தான் சிருஷ்டி அப்படிங்கிறத வச்சிருக்கா முதல்ல பிரம்மா. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க ஓ, ஜி ஓ. ஓ அப்படின்னா ஆப்ரேட்டர்னு அர்த்தம். ஒரு கரண்ட் வந்துட்டே இருந்தால் போருமா, அதை பிரித்து தரணும் இல்லையா, அதை பிரித்து தரக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருக்கார். ஒரு மக்களை படைச்சுட்டே இருந்தால் போருமா, அதை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் மகாவிஷ்ணு இருக்கார். அதுக்காக தான் மகாவிஷ்ணு ஸ்திதி அவர் காப்பாற்றின்னு இருக்கார் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டே இருக்கு, பிரித்து கொடுத்துட்டே இருக்காங்க போருமா, ஒரு அழித்தல்னு ஒரு இடத்துல ஒன்று வரணும். அதுக்கு தான் டி, ஜிஓடி. டின்னா டெத், அழித்தல் என்று பொருள். அந்த இடத்துல தான் ருத்ரன் இருக்கார். அதுக்காக தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஜிஓடி, காட். அதுதான் ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெத், அழித்தல்.
படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மூன்றையும் சேர்த்து வணங்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவாமியோட பேர்லேயே வந்துடுது. இந்த சுவாமியோட பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பூர நட்சத்திரத்துக்காரர்கள் வணங்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த சுவாமி பேரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுமே சேர்த்து வருது. பொதுவாக எல்லா சிவலிங்கத்திலையும் அந்த 3 சுவாமியை தான் ஆவாகனம் பண்ணுவாங்க. அடிபாகத்தில் வந்து இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தர்ப்பக்கயிறு, பட்டு நூல், வெள்ளி கம்பி இதை போடுவாங்க. இங்கே அதாவது யாக குண்டத்திலேருந்து கலசத்துலேருந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு இதை 3ஐயும் சேர்த்து போடுவாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 முறை வந்து அந்த சிவாச்சாரியாரெலாம் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணும்போது பூர்ணாவதிக்குன்னு ஒரு வச்சுருப்பாங்க, 6 ரூபம் அப்படின்ட்டு. அந்த பூர்ணாவதியை பண்ணிவிட்டு பாதி நெய்யை இங்கே பண்ணுவாங்க ஹோமத்தில், பாதி நெய்யை கொண்டு போய் அங்கே சுவாமி மேலே கொண்டு போய் அங்கே பூஜை பண்ணுவாங்க. அது வந்து 364 தத்துவங்கள். அந்த தத்துவங்கள்லாம் அந்த சுவாமியில் பூஜை பண்ணி இப்போ நான் சொன்ன 3 பாகத்தை அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க சுவாமிகிட்ட. அந்த சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அது 3ஐயும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த பிரம்மா அப்படிங்கிறது தான் படைத்தல். நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதத்துலேருந்து இடுப்புக்குள்ளே இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் நம்ம ஒரு மக்களை வந்து படைக்கக்கூடியது. ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாதத்துலேருந்து இடுப்புக்குள்ளே தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடுப்புலேருந்து இந்த கழுத்துக்கிட்ட தான். அதுக்கு தான் பாதத்துலேருந்து இந்த இடுப்புக்கிட்ட பிரம்மாவை பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இடுப்புலேருந்து இந்த கழுத்துக்கிட்ட மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறாங்க. காத்தல், ஹார்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் வரும். இந்த இடுப்புலேருந்து கழுத்துக்கிட்ட தான் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அழித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துலேருந்து இந்த சிரசு வரைக்கும் நமக்கு உயிர் வந்து வரக்கூடியது கபாலம் அப்படின்னு. இது வழியாக தான் உயிர் வரும், அது வழியாக தான் உயிர் போகணும் நமக்கு. அதான் கபாலன்னு பேர். இந்த மண்டையில் பொதுவாக ஒரு பிறந்த குழந்தைக்கு தலையில் ரொம்ப அழுத்தி தொடாதப்பாங்க எண்ணெயெல்லாம் தேய்ச்சா. ஏன்னா இந்த இடம் ரொம்ப லேசாக இருக்கும். இது மூலியமாக தான் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு ஆகாரம்லாம் உள்ளே போகும் குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது. அதாவது வந்து நம்ம உடம்பை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3ஆக பிரிக்கிறோம். 364 தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குது. இந்த 3ஆக பிரித்து நம்ம உடம்புல வந்து 9 துவாரங்கள் இருக்குது. நவத்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 துவாரம் நம்ம உடம்புல உண்டு. அந்த 10 துவாரத்தில் இந்த கபாலம் அப்படிங்கிறது தான் மறைஞ்சிரும். நம்ம பிறந்தோடனே அது மூடிடும். அதுக்கப்புறம் 9 துவாரம் நம்ம உடம்புல செயல்பட்டுன்னு இருக்கும். இந்த கபாலம் அப்படிங்கிறது தான் தலையில் இருக்கக்கூடியது. இந்த கபாலங்கிறது தான் மூடிடும். அது மூலியமாக தான் நமக்கு உயிரும் போகணும். இந்த கபாலத்து மூலியமாக தான் உயிரும் போகணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 3 சுவாமிகள். இந்த 3 சுவாமியை வழிபடக்கூடிய சிவபெருமானில் 3 பேர் இருக்காங்க, நம்ம உடம்புல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 சுவாமியை வணங்கக்கூடியதான். இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்கள் வணங்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவரங்குளம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹரிஹர தீர்த்தேஸ்வரர் சுவாமி அப்படிங்கிற சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.